திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும், மிக முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். உதாரணத்துக்கு என்எஸ்சி ஆப்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணி செல்லர்ஸ் அதிகமாக எங்கே சப்போர்ட் வச்சுருக்காங்க, எங்கே ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதை அனலைஸ் பண்ணி போஸ்ட் டெய்லி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் பிஇபி லெவல் போடுவோம். எல்லாத்துக்கும் மேலே அந்த என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் எல்லாத்தோட மிக முக்கியமான ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸான ஆப்ஷனுக்கு தேவையான அட்வான்ஸான சில விஷயம்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,715 பக்கமாக ஓப்பன் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, நம்ம எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுவோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக எஸ்டர்டே ஐ மேலேயே தான் இருந்தது, ஓப்பனுக்கு மேலேயே தான் இருந்தது. ஓகேங்களா, 715ன்றது ஓப்பன் ப்ரைஸு, எஸ்டர்டே ஐயும் அதுதான். ஓகேங்களா, எக்ஸாக்ட் எஸ்டர்டே ஐ மேலே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் இன்றைக்கி. ஓகேங்களா, கரெக்டாக 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. 715 720 பக்கமாக இருந்தது. இப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 21,700 அப்படின்ற கால் ஆப்ஷனும் 21,750 அப்படின்ற புட் ஆப்ஷனும் தான் இந்த மணி. ஓகேங்களா, நம்ம இந்த மணியில் தான் எப்போவுமே ட்ரேட் எடுப்போம். அதனால தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே ஒரு பாசிட்டிவ். ஓகேங்களா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் கால் ஆப்ஷனை தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் ரியலாகவே பாசிட்டிவாக இருக்கா, இல்லை ஃபேக்காக பாசிட்டிவாக இருக்கா, அவன் மூமெண்ட் நல்லா போவானா போகமாட்டானான்றதை காட்டி கொடுக்குறது யார் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் தான். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் எதை வேணால் சொல்ல முடியும். ஓகேங்களா, இதை மைண்டில் எல்லாருமே வச்சிங்க, ஸ்டூடெண்ட்டுகளும் சரி, ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் சரி. ஓகேங்களா, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம், ஒரு மார்க்கெட்டு இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டை நடக்க போதா, இல்லை இன்றைக்கி ரேஞ்ச் ஆக போதா, இன்றைக்கி இல்லை ஒரு ஜிக்ஸாக் மார்க்கெட்டாக இருக்க போதா அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரீமியம் சொல்லி கொடுத்துரும். அதுதான் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது. அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கிங் இப்போ 21,700 அப்படின்னா அந்த 21,700க்கு ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்கும். அதை தாண்டும் போது அவங்களுக்கு லாஸ் வரும். ஓகேங்களா, அப்போ அவங்க பொசிஷனை காப்பாற்றுறதுக்கோசம் அவங்க பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சி செல்லர்ஸ் எங்கே லாஸ் வரும்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பையர்ஸ் பை பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்ற வேறு எங்கே போய் நீங்கள் பை பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கெட் லாபம் தராது. அவங்க லாஸ் வரக்கூடிய இடத்துல பொசிஷன் கட் பண்ணுற இடத்துல நம்ம போனால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா செல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, பொசிஷன் கட் பண்ணால் பை தானே பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் மேலே தானே போகும். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம போனால் தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், ஈஸியாக டார்கெட் கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க 21,715 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே ஐ மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே இருந்தது. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் 21,700 கால் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா, அந்த இந்த மணி கால் ஆப்ஷனும் சேம் அதே சினாரியோவில் தானே இருக்கணும். மார்க்கெட் பாசிட்டிவ், எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஆனால் ப்ரீமியம் பாருங்கள், எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது. ப்ரீமியம் தெளிவாக எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் தெரிஞ்சு, அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் இவன் ஏன் நெகட்டிவாக இருக்கிறான், இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணணும் இல்லையா.
அப்போது ப்ரீமியம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ரீமியம் வீக்காக இருக்குது. இருந்தாலும் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. 159 அப்படின்றது ஆக்சுவலாக 110ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 105 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இவன் எதுலேயுமே மீட் ஆகலை. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இவன் ஐயாச்சும் பிரேக் பண்ணான்னு பார்த்தா 160ன்றது ஐயையும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? 105 110ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எங்கேயுமே மீட் ஆகலை. மார்க்கெட் இங்கே தான் இருந்தது, அப்போ நடுவில் தான் இருந்தது. ஓகேங்களா? அந்த டைமில் இவன் எதுலேயுமே மீட் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகுது, கால் ரொம்ப வீக்காக இருக்கலாம், அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, மீட் ஆகலைன்னும் போது அந்த டைமில் தான் போயிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனையே பார்க்கணும். மார்க்கெட் பாசிட்டிவ், ஆனால் கால் ஆப்ஷன் பாசிட்டிவ் கிடையாது, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் போய் புட் ஆப்ஷனையே பார்க்கணும், செக் பண்ணணும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ 21,700 கால் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது 21,750 புட்டு தான் வந்து அவனுக்கு ஆப்போனண்ட்டாக வருவான் ஃபஸ்ட்டு. அப்போது அவனை போய் பார்க்கும்போது சேம் எக்ஸாக்டாக இவன் வந்து பார்த்திங்கன்னா 98ன்ற அவனோட அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். 98ன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் லெவல். அந்த அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக சப்போர்ட்டில் இருந்தான் அவன். ஓகேங்களா? அப்போது பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கால் ஆப்ஷன் க்ளீனாக வந்து நெகட்டிவாக இருக்கான். அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கான். ஓகேங்களா? எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை. கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 9:55க்கு அவனோட ஓப்பனையும் உடச்சிட்டான் கீழே. ஓகேங்களா? ஓப்பனையும் 9:55க்கு உடச்சிட்டான், அவனோட அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இவன் இங்கே சப்போர்ட்டில், இவனோட ஆப்போனண்ட் எப்போவுமே சப்போர்ட்டில் இருந்தாலே வந்து கவனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? 2 பேரில், அதாவது அட்வான்ஸ் லெவலில் 2 பேருமே மீட் ஆனாலும் சரி, மீட் ஆகலனாலும் சரி, எவனா ஒருத்தன் தான் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைப்பான், ஒருத்தன் தான் கீழே உடைப்பான். ஓகேங்களா? இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே. இப்போது 9:55க்கு தெளிவாக வந்து இவன் மேலே உடைக்கிறான். சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து இவன் ஓப்பனை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கிறான். ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பனையும் தாண்டிட்டான். ஓகேங்களா? அப்போ இவன் க்ளீனாக இவன் பாசிட்டிவாக இருக்கிறான். அந்த டைமில் மார்க்கெட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டும் நெகட்டிவாக மாறிடுச்சு. எஸ்டர்டே ஐ கீழே பிரேக் பண்ணுறான், ஓப்பனையும் கீழே பிரேக் பண்ணுறான். இந்த இடத்துல பாருங்கள் 9:55 க்ளீனாக. ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் சேம் அதே மாதிரி ஆயிடுச்சு. 21,700 கால் ஆப்ஷனும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ அவ்வளோதான், பிரேக்கே பண்ணல, ஓப்பன்லேயே பிரேக் பண்ணல, கரெக்டாக 9:55 இவன் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? கரெக்டாக 9:55 இவனும் உடச்சிட்டான். அப்போது யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்? நீங்களே நல்லா யோசிங்க. புட்டு தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் கைஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது இதில். ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம் இதில். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய ரேலி ஆகுமா, இந்த மாதிரி ஒரு நடக்குமா அப்படின்னு கேட்டால், இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போகுமான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் பொசிஷனில் பேட்டர்ன்ஸ், சில பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பொசிஷனாக பண்ணக்கூடிய சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு காசிமோடோ பேட்டர்ன், கேப் பேட்டர்ன், எஃப்டிஆர் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங், அதாவது பெரிய பெரிய பேங்கர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது மார்க்கெட்டையே மாற்றக்கூடிய ட்ரேடர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம் அவங்கள. இந்த பேங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து எதனா வந்திருக்கா அப்படின்னு பார்த்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி வந்திருக்கா, இவ்வளோ பெரிய டவுன் ஆனதுக்கு ரீசன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இது 2 நாள் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்தது ஒரு மார்க்கெட்டோட ரிவர்சல் பேட்டர்ன் தான் வந்திருக்கு பொசிஷனில், டே சார்ட்டில். அதுக்கு பேர் வந்து கேப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கேப் பேட்டர்ன்னு நெட்டில் அடித்தாலே வரும். ஆனால் அது வந்து இன்டெப்த்தாக வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அது நெட்டில் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குமான்னு தெரியல. இப்போ நம்ம கற்றுக்கின இடத்துல அது டீப்பாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேட்டர்னு.
அதாவது இங்கே கேப் பேட்டர்ன் காசிமோடோ பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அது ஒரு ட்ரெண்டில் போய் நிற்குதுன்னா அது ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி எஃப்டிஆர் பேட்டர்ன், ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் வரும். மொத்தத்துலேயே 4 பேட்டர்ன் தான். 2 பேட்டர்ன் ட்ரெண்டுக்கு, 2 பேட்டர்ன் ரிவர்சலுக்கு, அவ்வளோதான். 2 தானே நடக்கும். மார்க்கெட் ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வரும். இது தானே. மேலே போகுதுன்னா இந்த 2 பேட்டர்ன் கண்டிப்பாக அதில் இருக்கும். கீழே வருதுன்னா இந்த ரிவர்சல் பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் மார்க்கெட்டில் மாறி மாறி எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே வரும். ஓகேங்களா. இப்போது இன்றைக்கி ஒரு 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி இது நடந்துருச்சு கேப் பேட்டர்ன். அது வந்து நடந்த உடனே ஃபாலோ ஆகாது. ஒரு 2 நாள் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு எங்கேருந்து அவன் கீழே வந்தானோ அந்த இடத்துல போய் தொட்டுட்டு தான் கீழே வருவான். அது மாதிரி தான் தொட்டுட்டு தான் கீழே வந்திருக்கான் இன்றைக்கி. ஓகேங்களா. இது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இது நம்ம போஸ்ட் போடக்கூடாது, அதனால் நம்ம போடலை. ஏன் அப்படின்னா பொசிஷன் ட்ரேடுக்கும் இன்ட்ராடேக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா. இப்போது இது பொசிஷனில் இப்போ இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கும்னா இது எப்போ வேணால் நடக்கலாம். இன்றைக்கி நடந்துருச்சு. ஆனால் இது எப்போ வேணால் நடக்கலாம். நாளைக்கும் நடக்கலாம், நாளன்னைக்கும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி தான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஆனால் பொசிஷனில் நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு 250 பாயிண்ட் வரும், டார்கெட் ஒரு 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் வரும். அவ்வளோதான். நீங்கள் பொசிஷன் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் வந்து பொசிஷன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட்லையோ இல்லை இந்த மந்த்து கான்ட்ராக்ட்லையோ, இந்த மந்த்து கான்ட்ராக்டில் எடுக்க முடியாது, ஏன்னா ஷார்ட் ரேட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் விட்டுட வேண்டியதான். அவன் வந்து டார்கெட் எப்போ அடிப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சா கூட பொசிஷனில் தான் அதை ட்ரேட் பண்ண முடியும். இன்ட்ராடேயில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். ஓகே. இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் பயங்கரமான செல்லில் இருக்குது அப்படின்ட்டு பையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, பை வந்து ரொம்ப ஃபேவரட்டாக நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்து அட்வான்ஸோட தாண்டும் போது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர இன்ட்ராடேக்கும் பொசிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் நம்ம அதை அப்டேட் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி இது பை கூட ஆகிருக்கலாம். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி நம்மளோட லெவலை பிரேக் பண்ணி தான் கண்டிப்பாக பை ஆகிருக்கும். அது நடக்கலைன்னும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா. இதை நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். இது ஆக்சுவலாக இந்த என்ட்ரியை நல்லாவே போச்சு மார்க்கெட். இந்த இடத்துல ஆக்சுவலாக பொசிஷன் வச்சுருக்கலாம். ஏன்னா ஓப்பனாக தாண்டும் போது இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி நல்லா சப்போர்ட் ஆகிட்டான். ஒரு மணி நேரம் இதில் சப்போர்ட் ஆகிட்டான். ஆக்சுவலாக இது வந்து புல் பேக் வந்த மாதிரி தான் கணக்கு. இது எக்ஸாக்டாக அதுலேயே ஓப்பன் ஆகி சப்போர்ட் ஆகலாம். அப்போ நம்ம இதில் ஒரு 10 லாட்டோ 5 லாட்டோ அடிச்சுட்டு ஒரு 4 லாட்டை கட் பண்ணிட்டு 1 லாட்டை ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள். 100னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸே. 100ல் எடுத்திருந்தால் கூட 85 தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோ தான். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 100ல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 85 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. அந்த லோ தான். எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரிலாம் வந்து எப்போனாச்சும் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. ஆனால் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பையிங் வந்து கம்மியாக இருக்கும், செல்லிங் தான் அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. அதுக்குன்னு வந்து பையே ஆகாதுலாம் கிடையாது. பையும் ஆகும். ஆனால் பை வந்து ரொம்ப ஏறுறது கம்மியாக இருக்கும், இறங்குறது ஜாஸ்தியாக இருக்கும். 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறுச்சுன்னா 400 பாயிண்ட் கீழே இறங்குவானுங்க. ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஆனால் இன்ட்ராடேக்கு இதெல்லாம் இவ்வளோ டீப்பாலாம் நீங்கள் பார்க்கறதில்ல. இன்ட்ராடேலாம் நம்மளுக்கு தேவை என்ன, மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆக போகுது. நம்ம அட்வான்ஸில் மீட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் பிடிக்க போகிறோம், 30 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்க போகிறோம். மேக்ஸிமம் அது புல் பேக் வந்தால் ஹோல்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் தான். நம்மளோட கான்செப்ட், நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட், நம்மளோட சைக்காலஜி, நம்மளோட ட்ரேடிங் டிசைன் இது தான். ஓகேங்களா. அதனால் நம்ம பொசிஷனை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இப்படி ஃபாலோ ஆக போதாலும் அப்படிலாம் நம்ம எதையுமே பார்க்க தேவையில்ல. அந்த டைமில் என்ன நடக்குதோ, இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆக போதா, ஓப்பன் ஆன உடனே என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். முன்னாடியே நம்ம எதையுமே டிசைடே பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இன்ட்ராடேயில். ஓகேங்களா. ஓகே. இது எல்லாமே பார்த்துங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க இந்த விஓபி வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து அட்வான்ஸ் லெவல் உடைக்கும் போது விஓபியும் உடைக்கிறான் பாருங்கள் மேலே. அதே மாதிரி 700 கால் ஆப்ஷனும் விஓபி கீழே உடைச்சிருப்பான். விஓபின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அந்த டைமில் இவன் கரெக்டாக விஓபி உடைச்சிருக்கான் பாருங்கள். விஓபின்றது சாதாரண இண்டிகேட்டர் கிடையாது. அது வந்து இண்டிகேட்டரே கிடையாது. அது ஆக்சுவலாக அது வந்து ப்ரைஸ் கூடயே மூவ் ஆகுது. ஓகேங்களா. அதனால தான் அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா. எவ்வளோ அழகாக உடைச்சிருக்கான் பாருங்கள். ஓகே. இன்றைக்கி என்ட்ரி ஈஸியாகவே முடிஞ்சுது கைஸ். ரொம்ப ஈஸி தான். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணனா, நெகட்டிவாக இருக்கணும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம அட்வான்ஸ் லெவலில் அவன் கீழே உடைச்சா நம்ம நெகட்டிவாக இருக்குன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் நடந்தது. இன்றைக்கி ஈஸியாகவே இருந்தது.
இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுத்தரோம். இந்த அட்வான்ஸ் லெவலில் NSE எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறது தான் கற்றுக் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனும் வந்து ஒரு சூப்பரான என்ட்ரி. ஜிப்லா தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக ஜிப்லாவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆக போகுது, 1380 தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போ 1380ன்ற கால் ஆப்ஷனை தான் நம்ம எடுக்கணும். அவனோட அட்வான்ஸ் லெவல் இதுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். 12ன்ற அட்வான்ஸ் லெவலில் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். அதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக இது ஒரே கேண்டிலே டார்கெட் கொடுத்துரும். 13ன்ற 13:50 தான் நீங்கள் பஃபர் வச்சு போட முடியும். உங்களோட ஸ்டாப் லாஸும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 680. ஒரே கேண்டில்லே இவன் எவ்வளோ தூரம் போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் போனான். நம்ம 20 பாயிண்ட் கிட்ட இதில் லாபம் வந்தது. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 650, 10 பாயிண்ட்டுக்கு ரூ. 6500, 20 பாயிண்ட்டுக்கு ரூ. 13,000 ப்ராஃபிட். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சாலும் சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ரூ. 1500 தான். ஓகேங்களா? இது பார்த்துங்க. எதுக்கு நம்ம ஸ்டாக் ஆப்ஷனை சொல்கிறோம் அப்படின்னா, 5 நிமிஷத்தில் ட்ரேடே முடிஞ்சிருச்சு. இதில் எதனா கஷ்டம் இருக்கா? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து வச்சுக்க போகிறீங்க. நம்ம காலை மட்டும் தான் பண்ண போகிறோம், புட்டை பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரே ட்ரேடிங் ஸ்டைல் தான். பிரேக் அவுட் தான் நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக அது எந்த ஸ்டாக்குன்னு 2-3 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதில் நம்ம ரூல் பிரகாரம் காலையில் எவன் இருக்கானோ அவனை தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இதுலேயே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னும் 2-3 ஸ்டாக் வந்தது. ஒரு 2 சின்ன ஸ்டாக் வந்தது, ஒரு பெரிய ஸ்டாக் 2 ஸ்டாக் வந்தது. அதில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால அவனை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஜிப்லா மட்டும் தான் ஓப்பனுக்கு மேலே நின்னான். அவன் தான் அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் ஆனான். அதனால தான் அவனை எடுத்தோம். இதுதான் ரீசனு. இதுவும் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் வீடியோ கோர்ஸ் தனியாக கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம். எல்லாத்தோட இண்டெக்ஸ் ஆப்ஷனோட ஸ்டாக் ஆப்ஷனில் தான் நம்ம அதிக ப்ராஃபிட் பண்ண முடியும். டென்ஷன் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரேடிங்கை முடிச்சுட்டு போகலாம். ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் எல்லோரும் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை கண்டிப்பாக டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.